புருஷராக வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சென்னை திருநின்றவூரில் முதலாக கலைவாணன் அவர்களால் ஆலயம் எழுப்பப்பட்டது. பிறகு இப்பொழுது நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காட்பாடி ரகுபதி அவர்களுடைய மகன் TR முரளி அவர்கள் இந்த அற்புதமான பணியினை இங்கே மிக பிரம்மாண்டமாக ஆலயத்தை எழுப்பி இருக்கிறார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்விக்கு பதிலாக விடையாக அவதார புருஷராக அமர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு வாழ்ந்த பொழுதும் சரி, இன்றைக்கு கடவுளாக இறையருளாக அவதார புருஷராக மக்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவருக்கு இந்த ஆலயத்தை எழுப்பி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற வகையில் இந்த ஆலயத்தினை மிகச் சிறப்பாக பக்தர்கள் அனைவரும் பயன்பெறத்தக்க வகையில் எழுப்பி இருக்கின்ற முரளி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் பாடும் அற்புத நெஞ்சங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கென்று ஒரு சிறப்பு கோயிலை வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டத்திலே அருமை தலைவர் புரட்சி தலைவர் அவர்களுக்கு இப்படி ஒரு மாபெரும் கோயிலை கட்டி அவருடைய பக்தர்கள், அவருடைய நெஞ்சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கும்பாபிஷேகமாக நடத்தப்படுகிறது. இதற்காக உழைத்த பல நெஞ்சங்களும், அதற்காக முன்னின்று செய்த பல சகோதரருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு விழாவை இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியும் நடத்தவில்லை. இது அரசியல் அல்ல, தலைவரின் அன்பு கட்டளையாக ஏற்று அந்த தலைவருடைய வழியில் நடக்கின்ற அன்பு பாச நெஞ்சங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் கோயில். இந்த கோயிலை வழங்குவதற்காக இங்கு பல ஆயிரம் மக்கள் வந்து அவருடைய நெஞ்சத்தில் நிறைந்தவர்கள் மட்டுமே இங்கு இருக்கிறார்கள் என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, ஏழையோடு சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும் என்றார் பேரறிஞர் அண்ணா. இன்றைய தினம் எனக்கான ஒரு கோயிலை இங்கே வேலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையில் எனது பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து அமைத்து பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த நிகழ்வுக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து அனைவரும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுப்பதை பார்க்கும் போது உளமாற மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். புரட்சி தலைவர் மக்கள் திலகம், பொதுமக்களை ரத்தத்தின் ரத்தமாக கருதிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கோயில் வேலூர் தொண்டாந்தோல சிலை கட்டப்பட்டுள்ளது. புகழ் என்றென்றும் இருக்கும் என்பதற்கு இதை விட வேறு உதாரணம் இல்லை. அனைவரும் கலந்து கொண்டு இதை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் உண்மை பக்தரும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய வள்ளல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு காட்பாடி நகரில் வெகு சீரும் சிறப்புமாக
இந்த குடமுழுக்கு விழாவை நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை ஐயா ரகுபதி அவர்களின் புதல்வரும் திரு TR முரளி அவர்களை என்ன பாராட்டினாலும் தகும். அவருடைய குடும்பங்களும் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகர்களும் மகிழ்வித்து எவ்வளவோ சிரமத்துக்கு இந்த கும்பாபிஷேக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்கள் சார்பில் முதல் கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். இந்த விழாவை நடத்திய முரளி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புகழ் என்றும் எம்ஜிஆர் வழியில். எம்ஜிஆர் திருமால் தருமபுரி. எம்ஜிஆர் கோயில் கரசமங்கலம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ளது. எங்கள் இறைவன் எம்ஜிஆர் அவருக்கு கோயில் கட்டப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அனைவரும் இந்த கோயிலை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோவிலை எங்களுடைய ஆர்வலர் அண்ணன் TR முரளி அவர்கள் கட்டியுள்ளார். அதே போல் எல்லா சமுதாயத்தினரும் இங்கு அவரை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு புதிய முயற்சி, எல்லோரும் மகிழத்தக்க முயற்சி. என்னுடைய அருமை நண்பர் ரகுபதி சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய மகன்தான் TR முரளி அவர்கள் இதை எடுத்து செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. காரணம், எம்ஜிஆர் வணங்கத்தக்க ஒரு மனிதர். அதை உங்களுக்கு முழுசா சொல்லணும்னா, நமக்கு முன்னாலேயே NT ராமாராவ் முதலமைச்சரானார் ஆந்திராவில். NT ராமாராவ் பிரஸ்ல இருக்கும்போது நிருபர்கள் மத்தியில அவரை கேட்டார், how do you compare yourself with எம்ஜிஆர்? எம்ஜிஆரோடு உங்களை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்னு NTR கிட்ட கேட்டாங்க. அப்ப NTR சொன்னார், ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம், நான் மனுஷன், அவர் கடவுள், அதனால ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு. நான் சொல்றது 83, 84, 30, 40 வருஷத்துக்கு முன்னால. அதை இப்பொழுது முரளி நிரூபித்து காட்டியிருக்கிறார். கடவுள் ஒரு இதை கொண்டு வந்து. இதுதான் தர்மத்தின் வெற்றி. இங்கே கும்பாபிஷேகம் செய்து துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற புரட்சி தலைவர் இதயக்கனி பொன்மலை செம்மல் MG ராமச்சந்திரன் அவர்களுடைய ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும்.